It is very beautiful. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மாவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த குணா கேவுக்கு தான் நம்ம வந்துட்டோம். இது குணா கேவா? நான் எப்படி கூட்டு போறேன்னு மட்டும் பாருக்குமாறு. உள்ள வர நான் டைரக்டா போறேன். நான் வழி விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான் வாங்கியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கான் வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைன் ஃபாரஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். குணா கேவ் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம அதுக்குள்ளே இங்கேருந்து நம்ம போய் ஆகணும். இந்த கேவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர். ஆக்சுவலாக உங்களுக்கு ஷூட்டிங் பர்மிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 400 மீட்டர் இருக்கும். இந்த 400 மீட்டர்ஸ் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் டூரிஸ்ட் வந்து ஸ்லிப் ஆகி டோட்டல் 18 மெம்பர்ஸ் உள்ள வந்து டெத் ஆகிட்டாங்க. இந்த கேவை டோட்டலாக க்ளோஸ் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இப்போ இது உள்ளே போனீங்கன்னா இந்த கேவோட ஹைட்டு, அங்கே எடுத்த சீனி ஷூட்டிங் லொகேஷன் பிளேசஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த கேவோட ஓல்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சன், பேய்களின் சமையல் அறை. இந்த கேவ் கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டவர் இருக்கும். அது வந்து ஏறி ஆப்போசிட்ல வந்து மிஸ்ட், அதாவது வந்து ஃபாக் வந்து கிளியரா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த 4 பில்லர் ராக் பார்க்க முடியும். ஒவ்வொரு ராக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 700 மீட்டர் 800 மீட்டர் ராக்ஸ். சார் பில்லர் ராக் வேற 4 பில்லர் ராக் வேற. பில்லர் ராக்கோட ஃப்ரண்ட் சைடு வியூ தான் இந்த வந்து 4 பில்லர் ராக். ஃப்ரண்ட் சைடு வியூ வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நீங்க வண்டியில இருந்து பார்ப்பீங்க. ஓகேங்களா சார்? உள்ள வந்து கிரௌட் எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மாவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த குணா கேவுக்கு தான் நம்ம வந்துட்டோம். இது குணா கேவா? இங்கே வந்து நிறைய ஹெவி டிராஃபிக் இருக்கிறதுலே வந்து கொடைக்கானல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிறது. இங்கே மட்டும்தான் செம்ம கூட்டமாக இருக்குது. உள்ளே போயிட்டு வரத்துக்கு சுற்றி பார்க்குறதுக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் ஆகிடும். ஓகே வீடியோ நான் எப்படி கூட்டு போறேன்னு மட்டும் பாருக்குமாறு. உள்ள வர நான் டைரக்டா போறேன். நான் வழி விடுங்க. வழி விட்டீங்கன்னா நாங்க போயிடுவோம். அப்படியே லைன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டோம். நார்மலாக வந்துருந்தீங்கன்னா கூட்டத்தில் மாட்டியிருந்துருப்பீங்க. அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவரு வரலையா? ஸோ அதனால என்ன பண்ணிட்டுக்கிறாரு, அவரே வந்துட்டுக்கிறாரு. ஓனரே வந்துட்டாரா? ஓனரே வந்ததுனால மாஸ்க் காமிக்கிறாரு. டைரெக்டாக வந்தோம்ல. என்னடா ஏரோப்ளைன் மூட்ல எப்படி வந்து ஸோ பார்த்தீங்கன்னா குணா கேவ் உள்ள நுழைஞ்சிட்டோம். இதுவாக இன்னும் தூரம் போகணுமா? இல்லை அவ்வளோ தூரம் போகணும். இன்னும் போகணும். அப்படியே பேசினே போகலாம். அப்படியே கேமராவை சுற்று நான் காமிச்சிட்டு. ஸோ இந்த இடம் பாருங்க, எல்லாருமே பயங்கரமாக இந்த இடத்துல தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த குணா கேவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட வேர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பாட் தான் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்துல அவங்க போட்டோலாம் எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு ஸ்பாட்ல தான் நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி எகிரி குச்சி போனாங்க?
நாங்க போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போனா எங்க எல்லாரையும் கொஞ்சம் போட்டோ எடுத்து தர முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்க நம்ம பையன் சும்மா இருப்பானா, காலத்துல இறங்கிட்டான் போட்டோ எடுக்க. என்னோட ஃப்ரெண்டு போட்டோ எடுக்க, நான் அவங்கள வீடியோ எடுக்க, ஒரே டமாசா போச்சுங்க. வீடியோ எடுக்கிறியா? கீழே இன்னும் இல்ல கீழே நான் ஒன்னும் கீழே கலை போட்டோ எடுத்து கொடுத்துட்டு அவங்களோட சேர்ந்தோம் நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா இறங்கறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா தாங்க இருக்குது. கொஞ்சம் ஏடா கூடமா திடீர்னு எப்போ வேணாலும் வழிக்கு விடும். அதனால பார்த்து இந்த வேரை பிடிச்சிக்கிட்டே தான் நாங்க கீழே இறங்கணும். மனிதன் உணர்வுக்குள்ளது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. It is very beautiful. കുറച്ച് ഡേഞ്ചർ ആണ്. நான் என்ன சொல்றேன், பேசாத கீழே இறங்கி போலான்ற. வீடா இருக்கும் இது உள்ள உண்மையான அப்படி வந்து அப்படி வந்து அந்த மரம் ஒன்று சாய்ந்து போயிடும், அது உள்ள போயிடுதுன்னா அந்த பத்துல கோயிலுக்கு போனா எப்படி நம்ம லைன்ல நின்று சாமியை பாக்குறோமோ அதே மாதிரி நிலைமை தாங்க இங்க வந்துருச்சு. மேல ஏறி வந்து இந்த வியூல பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 20 பேர் வரைக்கும் தான் நிக்க முடியும். அதனால நம்மளுக்கு முன்னாடி போனவங்க பார்த்துட்டு கீழே இறங்கின அப்புறம் தான் நம்ம போய் பார்க்க முடியுது. எல்லாரும் பார்த்துட்டு இறங்கினாலும் பார்க்கணும், ஆனால் நாங்கள் இறங்க மாட்டோம். மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை ஷாட் ஒன்று வரும். அது இந்த டீ கடை தாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த ஒரு ஸ்டில் எடுத்து இந்த கடைக்காரரு பேனராவே போட்டுட்டாருங்க.
ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 இடம் சுத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டுல போட்டு இருந்தது. இந்த 10 இடத்த சுத்தி காட்டினாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பாதி இடம் வந்து உள்ள அலௌடு கிடையாது. அதனால வெளியிலே போற ரன்னிங்லேயே பாத்தீங்கன்னா நிக்க வச்சோம். அப்படியே ரன்னிங்லேயே வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, இது இந்த இடம் அது அந்த இடம்னு சொல்லிட்டு. மொத்தமா போய் இறங்கி கீழே போய் சுத்தி பார்த்த இடம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இடமா தான் இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி எங்களை சுத்தி காட்டுறதுக்கு வந்தவர் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் தனுஷ் அப்படின்ற ஒரு கைடு. இவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம என் மேல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்னோட ஆபீஸுக்கு போன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்பர் தராருங்க. சோ நீங்க யாராவது கொடைக்கானல்ல ஆஃப் டேல சுத்தி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவரை நீங்க அணுகலாம். அதே மாதிரி நம்ம தனியா போயிருந்தா அங்க லைன்ல நின்று எல்லாத்துக்கும் லேட் ஆகியிருக்கும். இவங்க கூட நம்ம டிராவல் பண்ணதுனால நம்மளுக்கு டைம் சேவ் ஆச்சுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கூட போனதுனால தான் நம்ம அங்க ஒரு கியூல நிக்கல. அப்படி கியூல நின்று இருந்தோம்னா ஒரு இடத்த பார்க்கறதுக்கு அரை நாள் போயிட்டு இருக்கோங்க. சோ இந்த ஆயிஷா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இவங்க கூட நம்ம டிராவல் பண்ணதுனால ஆஃப் டேல சுத்தி காமிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் சுற்றி காமிச்சிட்டாங்க. அதுங்காட்டியும் மணி பார்த்தீங்கன்னா 1 மணி தான் ஆகுது. அதுங்காட்டி சுற்றி காமிச்சிட்டாங்க. பாதி இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இடம் அதுதான் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கூட்டின்னு வந்துட்டு விட்டாங்க எங்களை. இதில் என்ன ஒரு இதுனா இப்போ ஒரு 3 இடம் இருக்குது. இப்போ நாங்கள் லேக்குக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு பார்க் மாரி ஏதோ சொன்னாங்க, அந்த பார்க்கு. நெக்ஸ்ட் இன்னொரு இடம் சொன்னாங்க, ஞாபகம் இல்லை சரியா. ஒரு 3 இடம் சுற்றி பார்க்கணும். 1 o'clock அவனோட இது வந்து முடிச்சு விட்டு போயிட்டான். இப்போ நாங்கள் லேக்குக்கு வந்துருக்கிறோம். லேக் எப்படி இருக்குதுன்னு தெரியல, இப்போ தான் பார்க்கணும். கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். முதல் நாள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்தோம். எல்லாரும் சாப்பாடு இங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வந்து பார்க்கும்போது கடையை மூடிட்டாங்க. அடுத்த நாள் நம்ம கிளம்புறோம். சரி கிளம்புறதுக்கு முன்னாடி போய் கடை இருக்குதா அங்க சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தோங்க. பார்த்தா கடை இருக்குது. கொடைக்கானல்ல எங்க போனாலும் நல்ல சாப்பாடே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்போட இருந்தாங்க நம்ம பசங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீ பரமேஸ்வரா மெஸ்ல சாப்பிட்ட அப்புறம் தான் நம்மளோட பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு திருப்தி அடைஞ்சாங்க, நல்ல சாப்பாடு கிடைச்சதுனால. நிஜமாவே சாப்பாடு எங்கேயுமே நல்லா இல்லைங்க. இந்த ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பாடு ரொம்பவே பிரமாதமா இருந்தது. நிஜமாவே எல்லாருக்குமே இங்க சாப்பிட்டதுல ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க. ரெடி சாப்பாடு அதே சட்டை என்ன குழம்பு பிடிச்சிருந்தது? சாம்பார் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா ஆச்சு. இதுதான் சாப்பாடு நல்லா இருக்குது. எல்லாரும் சாப்பாடு நல்லாவே இல்லை, இதுதான் நல்லா இருக்குது. கிளம்ப போதாச்சும் நல்ல சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியோட எல்லாரும் அங்க இருந்து கிளம்பணும். நீ நடிகண்டா நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்குண்டா.